வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புரட்டாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மாதத்தின் தேய்பிறையின் 4ஆம் நாளை கிருஷ்ணபட்ச சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கிறார்கள். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். எனவே துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடை விலகி நல்ல வரன் தேடி வந்து அமையும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்களை தரும் சக்தி இருக்கின்றது. ஆனால் கணபதியை வணங்கினால் அனைத்து சக்திகளை பெற முடியும். வினை தீர்ப்பவன் விநாயகன். சதுர்த்தி என்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதனாகிய விநாயக பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். சதுர்த்தி அன்று மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஆலயத்தை 8 முறை வலம் வருதல் வேண்டும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வணங்குவதால் சங்கடங்கள் நீங்கும். தொழில், வியாபார முன்னேற்றம் மற்றும் சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெறும்.